நம்ம ஃபர்ஸ்ட் எழுதி போகிறோம் கவனிச்சவங்க எல்லாருமே ஒய் n ஈக்குவல் டு பாஸ் இன்ட் ஆஃப் ns. ஸோ ns கூட நம்ம என்ன பாஸ் பண்ணியிருக்கோம் 26 பாஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த இடத்துல 26 வரைக்கும் போனேன் 4 வரைக்கும் மட்டும் போய்க்கிறேன் விக்கம் முடிக்கணும்ட்டு. அப்போ 4 வந்து இன்டா மாறி வரும். அப்போ n ஈக்குவல் டு 4 வந்து புரிஞ்சுக்கிட்டா. இப்போ c ஈக்குவல் டு 1 லைன் ஈக்குவல் டு 1 c ஈக்குவல் டு 1 லைன் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து லைன் லெஸ் தேன் ஈக்குவல் டு n லைன் 1 n 4. அப்போ வந்து இங்கே வந்து 1 வரும், இங்கே வந்து 4 வரும். இது வந்து ட்ரூ தான் கரெக்டாக. அப்போ ட்ரூனா என்ன, இதுக்குள்ளே போயிடும் கரெக்டா. இதுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஸ்பேஸ்மெண்ட் ஸ்பேஸ் கொடுப்பாரு எம்டி ஸ்டேஸ். இது வந்து எம்டி ஸ்டிங், நடுவில் ஸ்பேஸ் இல்லை. கிளிக் பண்ணி ஸ்பேஸை டைப் பண்ணால் இப்படியா நெவுந்துக்கும், அதுதான் ஸ்பேஸ். அடுத்தது சி ஈக்குவல் டு ஒய். சி ஈக்குவல் 1 தான் இருக்கு. ஒயில் சி லெஸ் தேன் ஈக்குவல் டு லைன். சி என்ன ரிட்டர்ன் பண்ணும் 1, லைன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் 1. ரெண்டு ஈக்குவல் தான் ட்ரூ. இப்போ இது ட்ரூனா உள்ளே போகணும். ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஜெய்சி ஆஃப் சி. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஜெய்சி ஆஃப் சி. ஸ்டேட்மெண்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் வந்து எம்டிஎல் செக்ஷன். ஸோ அப்போ ஜெய்சி ஆஃப் சி என்ன ரிட்டர்ன் பண்ணலாம், நீ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஜெய்சி ஆஃப் சி என்ன ரிட்டர்ன் பண்ணும், சி ஃபர்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும், சி இப்போ 1. அப்போ சி 1 ரிட்டர்ன் பண்ணும். ஜெய்சிக்குள்ள 1 நினச்சுமே எண்ணுக்குள்ள 1 போகும். எண்ணுக்குள்ள 1 போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஏ தான் கொடுக்கும் கரெக்டா. அப்போ இது ஃபுல்லா ஏவை ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டா. இந்த இடத்துல அப்போ ஏ வந்துடும். இங்கே ஏ வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஏ. ஏன்னா ஏ வந்து ஸ்ட்ரிங்கா ஞாபகம் சிங்கிள் கோட் போட்டு தான். ஸோ இங்க அப்படி போடுறீங்கன்னா இதுக்குள்ள ஏ வந்துடும். புரிஞ்சிருச்சுல்ல. சி பிளஸ் பிளஸ் அப்போ C2 ஆயிடும். திரும்ப வரும் 2 is less than 1 ஃபால்ஸு. அப்போ போயிடும். அப்போ n ++ n2 ஆயிடுச்சு. இப்போ சிஎல் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, ஏன்னு ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இங்கே வரும். புரியுதா. இப்போ அதுக்கு புரிய ஆரம்பிக்கிறா. திரும்ப போவேன். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு எம்டி. இப்போ மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் எம்டி ஆயிடும். அதுக்கப்புறம் சி ஈக்குவல் டு 1. இப்போ சி வந்து 1 ஆகிடுது. இப்போ ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஜெய்சி ஆஃப் சி. சி 1க்கு 1னா ஏ வரும். அப்போ இதுக்குள்ள ஏ போயிடும். இப்போ சி பிளஸ் பிளஸ். ஸோ சி வந்து 2 ஆகும். 2 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இது திரும்ப ரன் ஆகும். அப்போ ஜெய்சிக்குள்ள இப்போ வந்து 2 போய் புரியுதா. இப்போ வந்து 2னா அது என்ன போகும், பி. அப்போ இங்கே வந்து பி வந்துடும். இப்போ மறுபடியும் சி பிளஸ் பிளஸ். ஸோ சி வந்து 3 ஆகும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வெளில வரும் லைன் ++. இப்போ லைன் 3 ஆயிடும். இதை முடிச்ச சிஎல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏபி வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போ திரும்ப இங்கே வரும். லைன் என்ன ரிட்டர்ன் பண்ணும், லைன் வந்து 3 அடிக்கணும், 4 ரிட்டர்ன் பண்ணும், விச் இஸ் லெஸ் தான். அப்போ திரும்ப உள்ள வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து மறுபடியும் எம்டி ஆகும். ஃபுல்லாக அழிச்சிட்டு மறுபடியும் எம்டி ஸ்ட்ரிங் எடுக்கலாம். சி ஈக்குவல் டு 1. திரும்ப சி 1 ஆயிடும். 1 is less than or equal to 3, which is true. So statement equal to statement plus ஜெய்சி என்ன வரும்னா ஜெய்சி ஆஃப் இது சீக்குள்ள வந்தா அப்போ போகும் கரெக்டாக. சீக்குள்ள வந்தா இருக்கு. அப்போ இது வந்தா போகும். 1 to ஏ வரும். அப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இப்போ வந்து ஏ ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து சி பிளஸ் பிளஸ். ஸோ இது 2 ஆகும். 2 ஆனோடனே இது மறுபடியும் ட்ரூ. அப்போ இங்கே வரும். 2 போச்சுன்னா பி வரும். அதுக்கப்புறம் இது இங்கே வந்தோடனே 3 ஆயிடும். இங்கே 3 ஆனோடனே மறுபடியும் ஸ்டில் ட்ரூ தான், 2 ஈக்குவல் தான். அப்போ ஸ்டில் ட்ரூ தான். அப்போ உள்ள வந்தோடனே இங்கே 3 போச்சுன்னா சி வரும். அப்போது இங்கே சி வரும். இப்போ வந்து மறுபடியும் இது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஆனோடனே இது 4 ஆகிடும். 4 ஆனோடனே கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். கண்டிஷன் ஃபெயில் ஆனோடனே லைன் ++. இப்போ லைன் 4 ஆகிடும். லைன் ஆனோடனே ஸ்டேட்மெண்ட் பெயிண்ட் பண்ணால் அப்போ ஏபிசி ஆகிடும். புரிஞ்சிருச்சா. இப்போ மறுபடியும் இங்கே வந்துச்சா லைன் என்ன ரிட்டர்ன் பண்ணும் 4, என்ன ரிட்டர்ன் பண்ணும் 4, 2 ஈக்குவல். அப்போ மறுபடியும் உள்ள வரும். ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் எம்டி ஆகும். ஸோ இது வந்து இப்போ மறுபடியும் எம்டி ஆயிடும். இப்போ சி வந்து திரும்ப 1 ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து சி இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 9, விச் மீன்ஸ் 1 இஸ் லெஸ் தேன் 4. இப்போ சி 2 ஆனோடனே இங்கே பி வரும். அப்புறம் ++, இங்கே சி வரும். அப்புறம் ++, இங்கே பி வரும். அதுக்கப்புறம் ++, இப்போ வந்து 95 5 வந்து greater than 4. அப்போ இதுக்கு லைன் ++. ஸோ லைன் 5 ஆயிடும். இப்போ பிரிண்ட் பண்ணாலும் ஏசிடி. அதுக்கப்புறம் இங்கே போடுறாங்க. இங்கே 5 இருக்கு. 5 is 4 வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸ் ஆனீங்க வெளில வந்து முடிச்சிடும். புரிஞ்சுட்டா.